الحمد لله الكريم المنعم الذي لا تحصي نعمه الأعداد ولا يبجر مصائر السائرين ولا يبرمه إلهام العباد ولا يمسك ما في خزائن رحمته سيئة الإعدام والنفاذ وهو الله الذي لا إله إلا هو الذي لا محصي لما منعه ولا مانع لما أعطى من الخير والإمداد أحمده سبحانه وتعالى وهو بالحمد أولى وحقه وأشكره عز وجل على ما جل من نعمائه وتقيه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة صدق وحقه وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق எல்லா புகழும் எல்லா துதியும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாது. அவன் மிக கண்ணியமானவன், அவன் பெரிய அருள்படையானவன். அவனுடைய அருள்படைகளை நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கரங்கள் உலகான் எண்ணி மட்டிட்டு விடாதே அத்தகைய வந்தவன். நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இதோ இந்த புனித சபையிலே உதவி வந்து அவர்களுக்கே நம்முடைய வேண்டுதலை வேண்டுகிறோம். அந்த வேண்டுதலை கேட்கக்கூடிய தேவைகள் எல்லாம் அவனை கடவில் ஆக்கிவிடாதே அத்தகைய வந்தவன். நாம் அடியார்களாகிய நாமெல்லாம் அவனிடத்தில் திருப்பி திருப்பி மடக்கி மடக்கி நாம் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான தோல்வி உண்டு பண்ணாதே அத்தகைய வந்தவா. அவனுடைய அருட்படை என்னும் பொக்கிஷன்களிலே உண்டானவற்றுக்கு எந்த விதமான முடிவோ இழப்போ இல்லை என்ற நன்மையோ இருக்காதே அத்தகைய வல்லவன். அவனே என்னுடைய அல்லாஹ். அவன்தான் வணக்கத்திற்குரிய பகுதியானவனாக இருக்கிறான். அவன் யார் யாருக்கு நலவையும் உறுதிகளையும் சிறப்பையும் வழங்க வேண்டும் என்று நியமித்திருக்கானோ அதனை யாராலும் தடுக்க முடியாது அத்தகைய வந்தவன். அதே போன்று அந்த நலவினையும் உறுதிகளையும் கொடுக்க வேண்டாம் என தடுத்து நிறுத்திருந்தால் யாராலும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் அவனையே நாங்கள் புகழ்கிறோம், அவனையே நாங்கள் குறிக்கின்றோம். அவனே உயர்வானவன், புகழுக்கு உரித்தானவன், அவனே பொருத்தமானவன், உயர்வானவன். அவனையே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அவனுடைய உபகாரங்கள் என்றும் அருட்படைகள் என்றும் வலிமை வாய்ந்த நுட்பமான உதவிகளை எல்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறானே அவற்றிலிருந்து நாங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எந்த நாயனும் இல்லை என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த விதமான இலைகள் வினைகள் கிடையாது. உண்மையான சாட்சியாகவும் சத்தியமான சாட்சியாகவும் நாங்கள் சாட்சி கொள்கிறோம். இன்னும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அடியாராகவும் அனைத்து படைப்புகளுக்கும் அனுப்பப்பட்ட திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று விசக அறிந்து நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம். இருதயத்தால் விண்ணப்பம் செய்கின்றோம். اللهم صل وسلم على النبي الكريم والرسول العظيم سيدنا محمد المقصود بأشرف الأديان المنزل عليه في محكم كلامك القديم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان وعلى آله وصحبه المحاجرين على اتباع سننه في السر والإعلان
صلاة وسلام يكونان سببا لتفريج الهموم وكسر الهموم وذهاب الأحزان. يا الله எங்களுடைய கண்ணியமாக்கப்பட்ட திருத்தூரின் மீது கண்ணியமான சிறப்பு வாய்ந்த வலிமை வாய்ந்த நபியின் மீது யா அல்லாஹ் நீ ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியருள்வாயாக. அவர்கள் உலகத்திலே உண்டான அனைத்து மார்க்கங்களையும் சிறப்பான மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு சொந்தமாக்கப்பட்ட எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியருள்வாயாக. உன்னுடைய அருள்களமாம் திருமறையிலே அந்த வேதத்திலே நீ கூறியிருக்கிறாய், நபியே நாயகனே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் நிச்சயமாக நான் மிக சமீபமாக நெருக்கமாக இருக்கிறேன். யார் யாரெல்லாம் என்னிடத்திலே வேண்டுதல் இருக்கிறார்களோ செய்கின்றார்களோ பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை அவருடைய வேண்டுதலை நான் உடனேயே அங்கீகரிக்கிறேன் என்று குர்ஆன் ஷரீஃபிலே அவர்கள் மீது இறக்கி வைத்திருக்கிறாயே, இறக்கி வைத்து சிறப்பாக்கி இருக்கிறாயே. அத்தகைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிடுவாயா. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபா மக்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாம் சொல்லிடுவாயாக. அவர்கள் எல்லாம் ரகசியத்திலையும் அந்தரங்கத்திலையும் அதே போல் வெளிப்படையாகவும் உட்படையாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அவருடைய வழிமுறையை பின்பற்றுவதன் மீது நேமமாக இருந்தார்களே, அத்தகைய அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபா மக்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிடுவாயா. யா அல்லாஹ் அந்த ஸலவாத்தும் அந்த ஸலாமும் எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய விசாரங்கள் இவைகளெல்லாம் அகல வேண்டும், நீங்க வேண்டும், ஒழிய வேண்டும் என்பதற்கு காரணமாக அமைய செய்வாயாக. ولا يبلغ جبته الواثبون يا من أمره إذا تسين أن يقول له كن فيكون يا من لا يدبره شان الأمثال ولا يستطيع عليه صوت بصوت ويا من يحيي العظام وهي رميم ويبسطها لهما بعد الموت. யா அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்தை, உன்னுடைய கதரை, உன்னுடைய வல்லமையை உன்னால் அன்றி வேறு யாராலும் விளங்க முடியாது. யா அல்லாஹ் உன்னுடைய பண்புகளை, உன்னுடைய வர்ணனைகளை யாராலும் வர்ணிக்க முடியாதே. அத்தகைய இறைவா, அத்தகைய அல்லாஹ் உன்னுடைய கர்மமாகிறது ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை உண்டாக வேண்டும் என்று நீ குன் என்று சொன்னால், உண்டாகி என்று சொன்னால் உடனேயே உண்டாகுமே. அத்தகைய ஆற்றல் படைத்த ரஹ்மானே, அதே போன்று எங்களுடைய அனைத்து விஷயங்களும் ஒருவருடைய விஷயம் இன்னொரு விஷயத்தை கொண்டு உன்னை பராமகமாக்காதே. அத்தகைய அல்லாஹ் எங்களுடைய சப்தங்கள் ஒருவருடைய சப்தம் இன்னொருடைய சப்தத்தை கொண்டு திசை கொள்ளாதே. அத்தகைய அல்லாஹ் மரணத்திற்கு பின்னால் முக்தி இறந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்து அதில் சதைகளையும் வழங்கி உயிர்ப்பிப்பாயே. அத்தகைய ஆற்றல் மிகுந்த யா அல்லாஹ் كما وفقنا لإدراج صحيح الإمام محمد بن إسماعيل البخاري في هذا المحل فضلا منه يوم النام. يا الله இதோ இந்த இடத்திலே உன்னுடைய தயவாலும் உன்னுடைய தரப்பாலும் நாங்கள் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சஹீஹுல் புகாரியும் சிறந்த மனை ஓதுவதற்கு நீயே தௌஃபீக் செய்தாய், நீயே தௌஃபீக் செய்தாய். இந்த வக்தனானில் அமல் பிமா ஜாஹீஹி அன்ன அல்-மவாஇல் வல் அஹ்காம் وبرواه الأئمة الثقات عن رسولك عليه أفضل الصلاة والسلام وأن تجعله حجة لنا لا حجة علينا في هذه الدار وفي تلك الدار وتدر على ما ألفه وكتبه وقرأه وسمعه صحائف رحمتك ورضوانك
இந்த புகாரி ஷரீஃபை இதோ இந்த இடத்துல நாங்கள் ஓதுவதற்கு எப்படி தௌஃபீக் செய்யலாயோ அதே போன்று அந்த புகாரி ஷரீஃபில இடம்பெற்றிருக்கக்கூடிய உள்ளே தொட்டு கொண்டிருக்கக்கூடிய உபதேசங்கள் சட்டத்திட்டங்கள் அவற்றையெல்லாம் கொண்டு நாங்கள் அமல் செய்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக, உறுதி செய்வாயாக. இன்னும் உங்களை திருத்துவதர் சொன்னம் அவர்களை தொட்டும் உண்மை வாய்ந்த நம்பிக்கை வாய்ந்த ஆன்மாக்கள் இமாம்கள் எதையெல்லாம் விவாதித்து இருக்கிறார்களோ அவற்றை கொண்டு நாங்கள் அமல் செய்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் இந்த கலந்த மதை எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு ஆதாரமாக சாதி சொல்லக்கூடிய ஆதாரமாக ஆக்குவாயாக, எங்களுக்கு சாதகமான ஆதாரமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த கிரந்தத்தை யார் போது செய்வார்களோ அத்தகைய முஹம்மது இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீதும் இதை யார் யாரெல்லாம் எழுதிக்கொண்டே இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் மீது இரவு வேலைகளிலையும் பகல் வேலைகளிலையும் என்னும் பொருத்தம் என்னும் ரஹமத் என்னும் சகாய்வுகளை முகில்களை பொழிவாயாக பொழிதருவாயாக. اللهم وفقنا للعمل بما حكى عليه من نظر وخبر وآية ونغفر به أبصارنا وبصائرنا لنفوز من بركاته في النهاية واغفرنا من الوقوع بالشك والوهم والجهل والغفلة والندامة واجعله شاهدنا عند الحضور بين يديك يوم القيامة. يا الله நாங்கள் இந்த கிரந்தத்திலே கிடைத்திருக்கக்கூடிய உன்னுடைய அருள்மறை வசனங்கள் மாணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மணிமொழிகள் முழுமொழிகள் எதையெல்லாம் அமைந்திருக்கிறனவோ அவற்றை கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு யா அல்லாஹ் தௌஃபீக் தருவாயாக. அதனுடைய முடிவில்லாத ஆசீர்வாதத்தால் நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு என்னுடைய அகப்பார்வைகளையும் வெளிப்பார்வைகளையும் யா அல்லாஹ் பிரகத்தமாக்கிவிட்டாயாக. எங்களுடைய எத்தனையோ பேர் கண்கள் இருந்தும் வெளிகள் இருந்தும் ஒளிகள் இல்லாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். அவர்களுக்கெல்லாம் அதிகமான ஒளியை கொடுப்பாயாக, தன் பார்வையை கொடுப்பாயாக. பார்த்துக் கொண்டே இருந்தவர்கள் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். அந்த ஒளிகளை மீண்டும் நீ கொடுத்துருவாயாக. அவர்களுக்கு இந்த புகாரி ஷரீஃபினுடைய பொருட்டினால் ஒளிமயமான நிலை தந்துருவாயா. யா அல்லாஹ் நாங்கள் சந்தேகத்திலையும் ஐயப்பாட்டிலையும் மனமைத்தனத்திலையும் மலர்ச்சியிலையும் கைத்தேடத்திலையும் நாங்கள் வீழ்த்து விடாது எங்களை நீ பாதுகாத்தருவாயா. யா அல்லாஹ் இதோ இந்த இடத்தை நாங்கள் குழுமி இருப்பதை போன்று மறுமை நாளையிலே உனக்கு மத்தியிலே நாங்கள் குழுமி இருப்போமே அந்த நேரத்திலே யா அல்லாஹ் இந்த புகாரி ஷரீஃபை இந்த புகாரி ஷரீஃபிலே ஓதப்படக்கூடிய சஹீஹுல் இமாம் புகாரி இமாமுடைய அந்த சஹீஹான ஹதீஸ்களை எங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கியருவாயாக ஆக்கியருவாயாக ஆக்கியருவாயாக. اللهم إنا نتوجه إليك بأوجه شفاعتين ما كرم من نبذل بعطفه عليه نبيك الطاهر النفيس الكريم الحكيم خير النجم والعرب سيدنا محمد بن عبد الله بن عبد المطلب. يا الله உன்னரவிலே நாங்கள் எல்லாம் மண்டாடுவார்களே அவர்களையெல்லாம் மிக விசேஷமானவர்கள் நாங்கள் முன்னோக்கிருக்கிறோம். உன்னுடைய உண்மையை கொண்டு சத்திய பிரமாணம் நாங்கள் எடுத்துக் கொள்வோமே அவர்களை எல்லாம் மிக கண்ணியமான அவர்களை கொண்டு நாங்கள் முன்னோக்கிருக்கிறோம். யாருந்தான் தாய் வம்சத்தால் பிரபுத்தமானவர்கள், தந்தை வம்சத்தால் மிக கண்ணியமானவர்கள், அரபியர்களுக்கும் அரபி அல்லாதவர்களுக்கும் சிறந்தவர்கள். அப்துல் முத்தலீப் அவர்களுடைய குமாரர் அப்துல்லா அவர்களுடைய செல்வ மகனாக சிறந்த எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை கொண்டு நாங்கள் உன்னிடத்திலேயே முன்னோக்கி இருக்கிறோம் யா அல்லாஹ், முன்னோக்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். فنسألك اللهم بجلاله عنك وقربه منك وجعله المقبول لك وبسائر الأنبياء والمرسلين وأهل بيت نبيك صلى الله عليه وسلم وصحابته أجمعين. யா அல்லாஹ், உன்னிடத்திலே வேண்டுகிறோம் யா அல்லாஹ். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை தொட்டும் எதையெல்லாம் எங்களுக்கு எட்டி வைத்தார்களோ, எங்களுக்கு அடைய செய்தார்களோ, எங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ அவற்றையெல்லாம் கொண்டு நாங்கள் கேட்கின்றோம். யாருடைய நேரத்திலே உன்னை அன்பித்து உன்னை கண்டு உன்னோடு வசதித்தார்களே, நெருக்கமானார்களே, அந்த நெருக்கத்தை கொண்டு நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட அவர்களுடைய பதவியை கொண்டு நாங்கள் கேட்கின்றோம். மற்றெல்லாம் நபிமார்கள், முஸ்லான ரசூல்மார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டும் நாங்கள் உன்னிடத்திலே வேண்டுகிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை கொண்டு நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ், இன்னும் அவர்களுடைய சஹாபாவின் மக்கள் இதற்காக வேண்டி தியாகம் செய்தார்களே, வீர மரணம் அடைந்தார்களே, அத்தகையவர்களை கொண்டு யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்தில் வேண்டுகிறோம். وبمن ذكر فيه من الرجال أهل الرسولية والفوز والإكرام وبعملته الشريعة من هذه الأمة وبالأولياء والصالحين الذين منحتهم كثير الإنعام وبمن حضر هذا المجمع بالمقبول الدعاء ومحقق الاستقامة وبكل عبد أجبته من يوم خلقت الدنيا إلى يوم القيامة. يا الله، إمامنا முஹம்மது இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிரந்தமாகிய புகாரி ஷரீஃப் எதெல்லாம் ஒதுங்கியிருக்கின்றனவோ அவற்றை கொண்டு நாங்கள் ஓதினோம் அல்லவா, அந்த ஓதுகளை கொண்டு யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்திலே கேட்கின்றோம். இந்த கிரந்தத்திலே சொந்தத்தை உடைய, சிறப்பை உடைய, கண்ணியம் உடைய சஹாபாக்கள், சிங்கங்கள், இறைநேயர்கள் யார் யாரெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றனோ, அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றனோ அவர்களை கொண்டு நாங்கள் கேட்கின்றோம். இந்த சமுதாயத்தினுடைய மார்க்கத்தை சுமந்து இருப்பவர்கள் அவர்களை கொண்டு நாங்கள் கேட்கின்றோம். அவுளியாக்களை கொண்டு கேட்கின்றோம். உன்னுடைய அருட்படையை, அதிகமான அருட்படையை வாய் வழங்கி விட்டாயே, அத்தகைய சாயகான பெருமக்களை கொண்டு, இறை நேயர்களை கொண்டு யா அல்லாஹ் நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ், இதோ இந்த இடத்திலே இஸ்திகாமத்தோடு நல்ல இஷ்டமான நிலைமை உடையவர்களாக, துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக எத்தனையோ பேர் இங்கு கூறியிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களை கொண்டெல்லாம் நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ், அதே போன்று இந்த உலகம் படைத்தது முதல் இறுதி நாள் வரை இந்த அடியார்களுடைய வாக்களை எல்லாம் அங்கீகரித்தாயோ, அங்கீகரிப்பாயோ, அங்கீகரித்துக் கொண்டே இருப்பாயோ, அத்தகையவர்களை கொண்டெல்லாம் யா அல்லாஹ் நாங்கள் கேட்கின்றோம். அந்த சிவ அண்ணல் பலா ஒல்வபா ஒல்வராம் ஒல்லம்ராம் ஒல்லப்பான் ஒதுவீரான் சுகூகவல்லவான். யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை யா அல்லாஹ் நீ போக்குவாயாக. வபாயில் சொல்லக்கூடிய பெருநோயாக சாராவை நீ போக்குவாயாக. விலை உயர்வை நீ அகற்றுவாயாக. யா அல்லாஹ், அகநோய்கள், புறநோய்கள் இவைகளை எல்லாம் நீக்குவாயாக. மக்கள் எல்லாம் ஆதங்கத்தோடு அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்த என்ன எல்லாம் வைத்திருக்கிறார்களோ, எவற்றை எல்லாம் நோக்கமாக கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றும் முகமாக அவர்களுடைய நோய்களை போக்குவாயாக. அவர்களுக்கு இத்தரமான உடலை கொடுப்பாயாக, ஆரோக்கியமான வாழ்வை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், ஐயப்பாடுகள், சந்தேகங்கள் இவைகளெல்லாம் எங்களை விட்டு நீக்குவாயாக. اللهم امر بنا منازلنا ولا تهلكنا بسوء فعالنا ولا تكلنا الى انفسنا طرفة عين يا حي يا قيوم برحمتك نستغيث
யா முகீர் ஆபிதனா யா முகீர் ஆபிதனா யா முகீர் ஆபிதனா. யா அல்லாஹ், எங்களுடைய ஊர்களிலே எங்களுடைய நாடுகளிலே நாங்கள் சுருக்கமாக வாழ செய்வாயா. எங்களுக்கு எந்த விதமான சங்கடங்கள், எந்த விதமான கஷ்டங்கள், எந்த விதமான தொல்லைகள் எதிரில் வந்துவிடாமல் பாதுகாத்துருவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டை, எங்களுடைய இந்தியாவை மிக உயர்ந்த நாடாக ஆக்கிடுவாயாக. எந்த விதமான இடைஞ்சல்களோ எந்த விதமான சங்கடங்களோ எதுவே வந்துவிடாமல் எங்களுடைய நாட்டையும் பாதுகாத்து எங்களுடைய நாட்டில் அனைத்து மக்களும் சுருக்கமாக ஒற்றுமையாக பரஸ்பரமாக வாழ்வதற்கு நீ வழி செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்துவிட்ட கெடுச்செயல் மூலமாக எங்களை நீ அழித்து விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய கண்ணினை பற்றி எடுக்கின்ற போது கூட என்னுடைய ஆத்மாக்கள் அளவில யா அல்லாஹ் எங்களை ஒருபோதும் காட்டுகிறானே. யா அல்லாஹ், உயிரோடு இருப்பவனே, எப்போதும் பாஸ்பூர்மாக இருக்கக்கூடியவனே, உன்னுடைய அருளை கொண்டு நாங்கள் ரட்சிக்க தேடுகிறோம். ரட்சிக்கக்கூடியவனே ரட்சிப்பாயாக, ரட்சிக்கக்கூடியவனே ரட்சிப்பாயாக, ரட்சிக்கக்கூடியவனே ரட்சிப்பாயாக. உனக்கவசரு இலையீங்க பிக்குல் மன் வஸ்ஸம்னா பிஹி அலைஹி அன் தன்சுரல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وتصد قواعد هذا الدين بالتمهيد والتمكين. ونسألك اللهم أن تدفع كيد القوم الكافرين عن أهل الإسلام وسائر بلاد المسلمين. يا الله, நாங்கள் யார் மீது யாரை கொண்டு உன் மீது சத்தியபிரமாணம் எடுத்துக் கொள்வோமோ அவர்கள் அனைவர்களை கொண்டும் உன்னதிலே நாங்கள் மண்டாடி கேட்கின்றோம். யாவா, இஸ்லாத்துக்கு நீ உதவி செய்யவா, முஸ்லிம்களுக்கு உதவி செய்யவா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை அதனுடைய அடிச்சுவடுகளை ஆகுதா நீ பலப்படுத்தியாகுதா. அதை ஆட்டம் காண்டி விடாமல் பலமாக ஆக்கியிருப்பாயாக. யாவா, அபிசுவாசிகளுடைய உபாடங்களை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. இஸ்லாமியர்களை விட்டும் மற்றல்லா முஸ்லிம்களை விட்டும் எங்கெல்லாம் முஸ்லிம் வாழ்கிறார்களோ அந்த ஊர்களை விட்டும் நாடுகளை விட்டும் எந்த விதமான கஷ்டங்கள், எந்த விதமான புகாரங்கள், விசுவாசிகள் புகாரங்கள் வந்துவிடாமல் யா அல்லாஹ் நீ தடுப்பாயாக. ونسألك اللهم ونتوكل عليك بجاهنا في بيتك الذي جعلته قبلة لعبادك وأكرمت بجواره ونسترتهم من عبادك. ونتوكل إليك بالنبي الأمين بسائر الأنبياء والمرسلين أن تنصر المؤمنين على الكفرة أعداء الدين. யா அல்லாஹ், நாங்கள் உன்னிடத்திலேயே கெஞ்சி கேட்கின்றோம். யா அல்லாஹ், உன்னுடைய வழிகாட்டிய கஅபத்துல்லாஹ்வுடைய சிறப்பை கொண்டு நாங்கள் கேட்கின்றோம். அந்த பைத்துல்லாவை உடைய அடியார்களுக்கு உறவுவதற்காக வேண்டியதான சிதறாமாக அமைத்திருக்கிறாயே அத்தகைய பைத்துல்லாவை கேட்கின்றோம். உன்னுடைய அடியார்களில் நீ தேர்ந்தெடுத்த மக்களை எல்லாம் அதில் பட்சமாக வைத்து கண்ணியப்படுத்திருக்கிறாயே அத்தகைய உன்னுடைய வீட்டை கொண்டு உன்னுடைய காபாவை கொண்டு நாங்கள் கேட்கின்றோம். யாரும் ونتوسل إليك بالنبي الأمين ورسائل الأنبياء والمرسلين أن تنصر المؤمنين على الكفرة أعداء الدين. மார்க்கத்திற்கு விரோதமானவர்களான அதே போன்று அவிசுவாசிகளான அவர்களுக்கு கேடாக அவர்களுக்கு மாறாக விசுவாசிகளுக்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. அமீனாகிய நம்பிக்கை வாய்ந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் மற்றெல்லா நபிமார்கள் ரசூல்மார்களை கொண்டும் இந்த உதவி செய்வதை நாங்கள் உன்னிடத்திலேயே வேண்டுகிறோம். யா அல்லாஹ், اللهم انصرهم نصرا تعز به الدين وتنجز به وعدك وقال حقا علينا نصر المؤمنين. اللهم انصر المسلمين عليهم على مبرر الاعوام والسنين. اللهم اغفر المؤمنين والمؤمنات
والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم واجعل في قلوبهم الإيمان وربطهم على ملة رسولك وأوزعهم أن يوفوا بعهدك الذي عاهدتهم عليه وانصرهم على عدوك وعدوهم إله الحق واجعلنا منهم. يا الله எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. உண்மையான மோமின்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அந்த உதவியாகிறது இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தவே நஷ்டத்தை உதவியாக உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் விசுவாசிகளுக்கு உதவி செய்வது அருள் செய்வது என் மீது கடமையாகிவிட்டது என்று நீ கூறியிருக்கிறாயே. அத்தகைய உணர்வு வாக்கினை துரிதமாக நிறைவேற்றக்கூடிய உதவியாக நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அனைத்து வருடங்களும் அனைத்து வருடங்கள் மூன்று வருகின்ற காலம் எல்லாம் நீ உதவி செய்து கொண்டே இருப்பாயாக. யா அல்லாஹ் மூமின்களுக்கும் மூமினாக்களுக்கும் விசுவாசம் கொண்ட ஆண்களுக்கும் விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கும் முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும் யா அல்லாஹ் நீ பிழை பொறுத்துள்வாயா. யா அல்லாஹ் என்னுடைய இதயங்களிலே அன்பையும் பாசத்தையும் யா அல்லாஹ் நீ ஊட்டுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான பிணக்குகள் எந்த விதமான சச்சரவுகள் எந்த விதமான குழப்பங்கள் வந்துவிடாமல் யா அல்லாஹ் நீ காப்பாற்றுவாயாக. எங்களுக்கு மத்தியிலே இணக்கமான நிலையை எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய இதயங்களிலே ஈமான் ஜோதியை நீ நிறைவேற்றி தந்தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தின் மீது எங்களை தெளிவாராய் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ எடுத்துக்கொண்ட ஒப்பந்தம் இருக்கிறதே அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நீயே உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய விரோதிகள் எங்களுடைய விரோதிகள் முஸ்லிம்களுடைய விரோதிகள் முஸ்லிம்களுடைய விரோதிகள் அவர்களுக்கு பேராக யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நீ உதவி செய்வாயாக. அப்படி உதவி செய்யப்பட்ட அந்த மக்கள் என்றும் யா அல்லாஹ் எங்களை நீ ஆக்குவாயாக. اللهم انتصر انتصارك لعبادك على اعدائك. اللهم لا تمكن الاعداء فينا ولا منا ولا تسلطهم علينا بذنوبنا. اللهم اكفنا الاسوى ولا تجعلنا محلا للبلوى. யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக. உன்னுடைய நேயர்களுக்கு உன்னுடைய விரோதியின் மீது நேராக எப்படியெல்லாம் உதவி செய்வாயோ அந்த உதவி போன்று எங்களுக்கு உதவி செய்வாயா. யா அல்லாஹ் எங்களிலேயும் எங்களிடம் எந்த விதமான விரோதிகளுக்கு இடமாறு கொடுத்து விடாமல் எங்களை பாதுகாத்துள்வாயா. யா அல்லாஹ் நாங்கள் செய்த தோட்டத்தால் நாங்கள் செய்த பாவத்தால் யா அல்லாஹ் எங்கள் மீது யா அல்லாஹ் அந்த விரோதிகளை நீ யா அல்லாஹ் தாக்கிவிடாதே. யா அல்லாஹ் எங்களிடம் கெடுதிகளை எல்லாம் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் பல்வாயில் சொல்லக்கூடிய சோதனைகளுக்கு வியாதிகளுக்கு கொடுமையாதிகளுக்கு நெஞ்சங்களையும் உடல்களையும் தாக்குகின்ற நோய்களுக்கு யா அல்லாஹ் எங்களை இடமாக இறங்குமிடமாக நீ அகற்றிவிடாதே. யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்தருள் யா அல்லாஹ். اللهم اهدنا فوق الامل يا من بغمره لفضلي نسالتنا الاجل الاجابه الاجابه. யா அல்லாஹ் எங்களுடைய நேரங்களை அதிகமாக தருவாயாக. நேரங்களுக்கெல்லாம் நேரமாக எவையெல்லாம் இருக்கின்றனவோ அத்தகைய ஆதரவுகளை எல்லாம் எங்களுக்கு தருவாயாக. உன்னுடைய சகாயத்தால் உன்னுடைய சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறாயே அத்தகைய யா அல்லாஹ் நாங்கள் கேட்கின்ற வாதினை உடனே அங்கீகரிப்பாயாக. தீவிரமாக அங்கீகரிப்பாயாக. உடனே தருவாயாக. தாமதம் இல்லாமல் தருவாயாக. எங்களுடைய வேண்டுதல்கள் யா அல்லாஹ் நாங்கள் இந்த இடத்திலே இருந்து நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ் கரங்களை ஏந்தி நெற்புக யா அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய துன்பங்கள் எங்களுடைய கவலைகள் இவைகளை எல்லாம் யா அல்லாஹ் நாங்கள் உள்ளத்தை வைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ்
எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுதிகளை எல்லாம் சொல்ல முடியாத அளவிற்கு வாய்மூலமாக இருக்கிறார்களே அவர்களுடைய கஷ்டங்களையும் அவர்களுடைய தொகைகளையும் போக்குவதற்காக நாங்கள் கேட்கின்ற அவர்களை அங்கீகரிப்பாயாக யாமன் ஊகன் சீதோமி யாமன் இப்ராஹீம் فلا أعدائه يا من رد يوسف على يعقوب يا من كسب الرايون يا من أجاب دعوة زكريا يا من قبل تصديع يونس بمكة نسألك الله بأسرار أسرار هذه الدعوات المستجابات أن تقبل به دعونا وأن تعطينا ما سألنا أنجز لنا وعدك الذي وعدته لعبادك المؤمنين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إن قطعت أعمالنا وعزتك إلا منك وخاب وجاؤنا وحقك إلا فيك يا الله நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவருடைய கௌமிலே தங்களோடு ஈமான் கொண்டவர்களை பாதுகாக்க வேண்டி அல்லாஹ்விடத்திலே உன்னிடத்திலே துஆ செய்தார்களே அந்த துஆவை நீ கபூல் செய்தாயே. அத்தகைய அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அவருடைய விரோதிகள் துன்புறுத்தினார்களே, கஷ்டப்படுத்தினார்களே, தொல்லை கொடுத்தார்களே, அந்த தொல்லைகளை எல்லாம் பாதுகாத்து உதவி வழங்கினாயே. அத்தகைய அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பல்லாண்டுகளுக்கு பின்னால நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே நீட்டி கொடுத்து அவர்களுடைய உள்ளம் பூரிக்க ஒரு ஆங்கிலம் அடைய யா அல்லாஹ் நீ வழி செய்தாயே. அத்தகைய அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடினமாக இருக்கும் போது அவர்களுடைய தொகையினத்தை போக்கி அவர்களுக்கு சுத்தத்தை கொடுத்து அவர்களை நிவர்த்தியாக்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினாயே. அத்தகைய அல்லாஹ் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்நிய காலத்திலே குழந்தை இல்லை என்று அவர்கள் வேண்டுதல் விடுத்தார்கள். அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டாய். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கிராமத்தை பார்த்ததும் அந்த கிராமத்தின் மூலமாக உன்னிடத்திலே வேண்டினார்களா, எனக்கு தொண்டை தாயாவா, எனக்கு செல்வத்தை தாயாவா என்று கேட்டார்கள். அத்தகைய தாவத்தை அத்தகைய துவாவை நீ அங்கீகரித்தாயே. அத்தகைய அம்மா எங்களிலே எத்தனையோ பேர் திருமணங்கள் நடத்து எத்தனையோ ஆகி குழந்தைகள் செல்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். செல்வங்களை எல்லாம் பெரிய செல்வமாகிய மக்கள் செல்வம் என்று சொல்வார்கள். அத்தகைய செல்வத்தை நீ கொடுத்துருவாயாக. தாய்மார்களுடைய உள்ளங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துவாயாக. எத்தனையோ பேர் குழந்தைகளும் கூட அவர்கள் பரிபூர்ணமாக குறைவு இல்லாமல் குறைவாக தோன்றிருக்கிறது. அந்த குறைகள் இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் பணியோடு வாழ்வதை பார்க்கிற போது எங்களுடைய நெஞ்சங்கள் எல்லாம் உருகிறதியாகத்தான், எங்களுடைய நெஞ்சங்கள் எல்லாம் உருகிறதியாகத்தான். அந்த மாதிரி இல்லாமல் சுத்தமான நிறைவான உறுப்புகள் நிறைவான குழந்தையை நீ கொடுத்துவாயாக. அவர்களுடைய இயக்கங்களையும் அவர்களுடைய தாக்கங்களையும் நீ போக்குவாயாக. அவர்களுக்கு மக்கள் செல்வத்தை கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண் மக்களையும் பெண் மக்களையும் நீ வழங்கி அவர்களை மகிழ்ச்சி செய்வாயாக. அல்லாஹ் மத்தாவுடைய குமாரர் அவர்கள் மச்சத்துடைய வயசிலிருந்து முன்னிடத்திலே பல காலம் வாக்கு செய்தார்கள். அவர்களுக்கு ஈரேற்றத்தை கொடுத்தாயே. அந்த தஸ்பீகை ஏற்றாயே. அந்த தஸ்பீகை ஏற்ற யா அல்லாஹ் எங்களுடைய குறைபாடுகளை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக, அதை அகற்றுவாயாக. நாங்கள் கேட்கின்ற வாக்களை எல்லாம் அங்கீகரிப்பாயாக.
யா அல்லாஹ் இதோ கூறப்பட்ட நபிமார்கள் வாக்கள் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பானவர்கள் யா அல்லாஹ் இந்த சிறப்பானவர்களுடைய அகமியங்களை கொண்டு அப்புறார்களை கொண்டு இரகசியங்களை கொண்டு யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்தில் வேண்டுகிறோம். யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்திலே எதையெல்லாம் இந்த இடத்திலே வைத்து வாழ்க்கையிலோமை அல்லா அவையெல்லாம் நீ அங்கீகரிப்பாயாக உங்களிடத்திலே நாங்கள் நெக்குறுக, நாங்கள் மனம் உருக, நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே கிடக்கின்ற அனைத்து தந்தைகளையும் எடுத்து வைத்து நோக்கங்களையும் எடுத்து வைத்து நாங்கள் உங்களிடத்தில் வேண்டுகிறோம் அல்லவா. யா அல்லாஹ் அந்த வேண்டுதல்களை எல்லாம் யா அல்லாஹ் எங்களுக்கு பிரியமாத்தாயா அல்லாஹ் உன்னுடைய வாக்குகள் உன்னுடைய மூமினான நல்ல அடியார்களுடைய அவர்களுக்கு நீ வாக்களித்த வாக்குகளை எல்லாம் மிக துரிதமாக நிறைவேற்றுவாயாக. வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ். உன்னை நாங்கள் துணி செய்கின்றோம் யா அல்லாஹ். நான் நிச்சயமாக அங்கீகாரம் ஆகிவிட்டேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களே அந்த தஸ்மியை கொண்டு யா அல்லாஹ் நாங்கள் கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய குறைபாடுகளை நீக்கி அநீதத்திலிருந்தும் நீங்கள் நீக்கி யா அல்லாஹ் சுத்தமாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மேலெண்ணங்கள் எங்களுடைய நோக்கங்கள் எங்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உன்னுடைய கண்ணியத்தின் சத்தியமாக உன்னிடத்திலேயே இருக்கின்றன. யா அல்லாஹ் எங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் உண்மையை சத்தியமாக உன்னிடத்திலேயே தேங்கியிருக்கிறது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய மேலெண்ணங்களை எல்லாம் எங்களுக்கு நீ தந்தருவாயாக, எங்களை தந்தருவாயாக. مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق. يا الله எங்களுடைய இளபந்துக்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள் இவர்களுடைய உதவிகள் எல்லாம் ஒத்தாசைகள் எல்லாம் பின்தங்கி எங்களை விட்டும் தூரமாகிவிட்ட போது எல்லா உதவிகளையும் சிறந்த உதவியாக வேகமாக வரக்கூடிய உதவியானது யா அல்லாஹ் உன்னுடைய உதவிதான். யா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியே எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய துயரங்கள் இவைகளெல்லாம் நீக்கி வைப்பதிலே யா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியே நீ வேகமாக வீரத்தை போட்டு நீ வருவாயாக என்று நெற்கூறுக. எங்களுடைய குருநாதர் ஷேகுல் மஷாயிக் சையதுனா ஷேக் அப்துல் லத்தாப் வல் ஆலம் முஹீதீன் அப்துல் வீராணி கத்துல்லாஹ் அல் அஸீஸ் அவர்கள் உங்களிடத்தில் வேண்டினார்களே அல்லா அந்த வேண்டுதலை வைத்து நாங்கள் கேட்கின்றோம் அல்லா. எங்களுடைய குடும்பத்தார்களிலே எங்களுடைய உற்சாகம் இல்லாமல் இருந்தான், குடும்பத்தார்களிடத்திலே உதவிகள் இல்லாமல் இருந்தான். உடனே உதவியை எங்களுக்கு தந்தருவாயா. அதற்கு நான் உணவஜாரு உனக்கு உணவாக முடியார் ஒகபாகில்லாய் ஒழியும் ஒகபாகில்லாய் நப்பீரார் மக்குன் அல்லாஹுலாம் வல்வக்கீவராக உறவரால் கூவத்தை இல்லாதில்லாஹ் இல்லாமே اللهم إنا نسألك توبة الكاملة والمغفرة الشاملة والمحبة الوافية والغلة الصافية والمغفرة الواسعة والأنوار الساطعة والشفاعة القائمة والحجة البالغة والدرجة العالية وفك ولاكنا من المعصية وريحاننا من النقمة بمواهب الفضل والمنة. பரமை மீறக்கூடியவர்கள், அனிதம் இழைக்கக்கூடியவர்கள் அனிதம் இழைத்து விட்டார்கள், பரமை மீறக்கூடியவர்கள் பரமை மீறிவிட்டார்கள். நாங்கள் எங்களுடைய அல்லாஹ்வாகிய உன்னையே நாங்கள் உதவியாளனாக ஆதரவு வைக்கின்றோம். யா அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனால் நீயே போதுமானவன். யா அல்லாஹ் அருள் செய்பவனால் நீயே போதுமானவன். ஒப்படைக்கப்படக்கூடியவனால் நல்லவனாகவும் நீயே இருந்து கொண்டிருக்கிறாய். பாவங்களை விட்டும் விலகுவதற்கும் விவாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் கலைப்பதற்கும் எந்த விதமான சக்தி எங்களுக்கு இல்லையா? உன்னுடைய
உன்னுடைய சக்தியை கொண்டு உன்னுடைய உதவியை கொண்டே தவிர எந்த விதமான சக்தி இல்லையாவா. எனவே யாவெல்லாம் நாங்கள் பாவங்கள் செய்யாமல் எந்த விதமான கெடுப்புகள் செய்யாமல் யாவெல்லாம் எங்களை பாதுகாப்பாயாக. உன்னை வணங்குவதற்கு யாவெல்லாம் எங்களுக்கு சக்தியையும் வல்லமையும் தருவாயாக. எங்கு வணங்குவதற்கு யாவெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாயாக. எத்தனையோ பேர் உன்னை கொடுக்கின்ற போது நிற்க முடியலையே என்று ஆதங்கப்படுகிறார்கள். யாவெல்லாம் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்தை கொடியாவதா. எத்தனையோ பேர் அவங்களுடைய கால்கள் எல்லாம் சுகவீனமாக இருப்பதன் காரணத்தினால் வருத்தமாக இருப்பதன் காரணத்தினால் அவங்க எந்த சொல்ல முடியவில்லை. உன்னுடைய சேவைக்காக வேண்டி சில இடங்களுக்கு போக முடியவில்லை. அப்படியான நிலைமைகள் எல்லாம் போக்கி யாவா உன்னுடைய வழக்க வழிபாடுகளை இன்றவர்களாக வழங்குவதற்கு யாவா நீ உதவி செய்வாயாக. யாவா எங்களுக்கு பூரணமான திராய திட்டத்தை தருவாயாக. யாவா எல்லோரையும் அடையக்கூடிய மகதிரத்து என்னும் விளை உறுப்பு தருவாயாக. நிறைவான மஹப்பத் என்னும் நேசமலை தருவாயாக. யாவா பலப்பற்ற நண்பத்தை தருவாயாக, நண்பனத்தை தருவாயாக. யாவா விரிவான மாய்பத் என்னும் தெளிவான் என்னும் ஞானங்களை தருவாயாக. யாவா அதிகமான ஒளியினை எங்களுடைய கண்களுக்கு தருவாயாக, எங்களுடைய உள்ளங்களுக்கு தருவாயாக. யாவா எங்களுடைய உள்ளங்கள் கருமை அடைந்து இறையனையே ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இல்லாமல் யாவா எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி மயமான நிலை தந்துள்வாயாக. யாவா நிலைப்பாடான மண்டாட்டத்தை தந்துள்வாயாக, நிலைப்பாடான மண்டாட்டத்தை தந்துள்வாயாக. எல்லோரையும் நினைக்கக்கூடிய ஆதாரத்தை தருவாயாக. யாவா மறுமை நாளையே அதே போன்ற உலகத்திலையும் உயர்ந்த அந்தத்தை யாவா எங்களுக்கு தந்துள்வாயாக, தந்துள்வாயாக, தந்துள்வாயாக. யாவா பாவங்களை விட்டும் எங்களுடைய தலைகளை அகற்றுவாயாக. நிஜமத்தில் சொல்லக்கூடிய வேதனைகளை விட்டும் உன்னுடைய சிறப்பாலும் உன்னுடைய காரணத்தினாலும் யாவா நீ நீக்குவாயாக. நாங்கள் எந்த விதமான பாவங்கள் செய்வதனால்தான், எந்த விதமான பாவங்கள் செய்வதன் காரணத்தினால்தான் முசீபத்துகள், பலாயிகள், சோதனைகள் இறங்குகின்றதா. எனவே அந்த சோதனைகளை எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் சௌபாவின் மூலமாகத்தான் அது முடியும். யாவா எனவே எங்களுடைய சௌபாவை யாவெல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. யாவா எங்களுக்கு எந்த விதமான சோதனைகளோ எந்த விதமான குற்றப்படைகளோ வந்துவிடாமல், எந்த விதமான நோய்களோ வந்துவிடாமல் யாவெல்லாம் நீ பாதுகாப்பாக. اللهم اكفنا بينا مبيدا عنيا مريا مريا صدقا مجللا صحا توكلنا من الناس غير ضال. يا الله எங்களுக்கு மழையை வர்த்திக்க செய்வாயாக. உன்னுடைய அருள் மிகுந்த மழையை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. எங்களை ரட்சிக்குமே அத்தகைய மழையை தந்துள்வாயாக. செல்வம் குறைக்க செய்யுமே அத்தகைய மழையை செய்வாயாக. வியாபாரத்தை அதிகரிக்க செய்யுமே அத்தகைய மழையை தந்துள்வாயாக. விவசாயத்தை புரட்சி செய்யுமே அத்தகைய மழையை தந்துள்வாயாக. உலகெங்கும் வியாபிக்குமே அத்தகைய மழையை தந்துள்வாயாக. எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல், எந்த விதமான சங்கடம் இல்லாமல் இருக்குமே அத்தகைய மழையை தந்துள்வாயாக. பிரயோஜனம் உள்ள மழையை தருவாயாக, சுகண்டியான மழையை தருவாயாக, மகிழ்ச்சியான மழையை தந்துள்வாயாக. اللهم اغفر لنا ولا تجعلنا من القانتين. اللهم انبت لنا الزرع واعذر لنا الضرع واسقنا من بركات السماء وانبت لنا من بركات الارض واكشف عنا من البلاء ما لا يكشف غيرك. يا الله எங்களுக்கு உன்னுடைய விண்ணிலிருந்து முகில்களை ஒழிய செய்வாயாக. யா அல்லாஹ் ஆசை எட்டு போனவர்கள் இருக்கிறார்களே அவர்களின் என்றும் எங்களை நீ ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே வேளாண்மையை, பயிர்களை, செடிகளை, கொடிகளை, மரங்களை நீ உண்டாக்குவாயாக, அதிகமாக முறை செய்வாயாக, பசுமை புரட்சியை உண்டு பண்ணுவாயாக. எங்களுடைய நாட்டிலே பசுமை புரட்சிகளை உண்டு பண்ணி எந்த விதமான பத்திரிகைகள் இல்லாத அளவிற்கு நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய கால்நடைகளுடைய மணிகளை, கால்வழிகளை அதிகமாக புரட்சி செய்வாயாக. என்னுடைய
அபிவிருத்தி என்றும் அதிகமாக தந்தருவாயாக. அதே போன்று பூமியினுடைய அபிவிருத்திகள் என்றும் அதிகமாக உழை செய்வாயாக. உன்னையிடன்றி வேறு யாராலும் நீக்க முடியாத துன்பங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் இதைகளெல்லாம் யாவா நீ அகற்றி வைப்பாயாக, அகற்றி வைப்பார். اللهم إنا نستغفرك إنك كنت غفارا وأرسلت ما علينا نزارا. اللهم إنا نعوذ بك من الذنوب التي توجب النقم ونعوذ بك من الذنوب التي تزول النعم ونعوذ بك من الذنوب التي تهتك العصم ونعوذ بك من الذنوب التي تمنع غير السماء ونعوذ بك من الذنوب التي تذل العز وتذل الأعداء. يا الله நாங்கள் உன்னிடத்தையே பிழை கொடுக்க தேர்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பிழைகளை மன்னித் தருவாயாக. நிச்சயமாக நீதான் மகா பிழை கொடுப்பவனாக இருக்கிறாயா அல்லாஹ். எனவே நாங்கள் செய்த பாவங்களை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பிழை கொடுக்க தேர்கிறோம். யா அல்லாஹ் பிழை கொடுத்தருவாயாக. விண்ணில் இருந்து மழையை அதிகமாக இறக்க செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்திலேயே நாங்கள் பிழை கொடுக்க தேர்கிறோம். யா அல்லாஹ் நிசம் என்று சொல்லக்கூடிய வேதனைகளை எல்லாம் உண்டு கொண்டுமே அத்தகைய பாவங்களை விட்டும் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ் நியாமத் என்று சொல்லக்கூடிய ஒரு அருட்கொடைகளை எல்லாம் துண்டித்து விடுமே, நீக்கி விடுமே. அத்தகைய பாவங்களை விட்டும் உன்னை கொண்டே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ் விசும் என்று சொல்லக்கூடிய நாய்மானத்தை எல்லாம் நீரை கிடைத்து விடுமே, நீக்கி விடுமே, பாதுகாப்பு இல்லாமல் ஆக்கி விடுமே. அத்தகைய பாவங்களை விட்டும் நாங்கள் உன்னிடத்தில் உண்மை கொண்டே பாதுகாப்பு தேடுகிறோம். யாவதிலிருந்து ஒழுகின்ற மழையினை தடை செய்து எங்களை கட்டத்தில் ஆக்கிவிடுமே. அத்தகைய பாவங்களை விட்டும் உண்மை கொண்டே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். எங்களில் எத்தனையோ பேர் கண்ணியமானவர்கள், அந்த கண்ணியமானவர்களை எல்லாம் தாழ்ந்தவர்களாகவும் தாழ்ந்தவர்களை எல்லாம் விரோதிகளை எல்லாம் உயர்ந்தவர்களாகவும் ஆக்கிவிடுமே. அத்தகைய எங்களுடைய பாவத்தை விட்டும் உன்னை கொண்டே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். اللهم اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولمن أحسن إلينا ولأصحاب الحقوق علينا ولسائر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام ونجنا من الظلمات ومن النور وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن وبارك لنا في أسماعنا وأبصارنا وقلوبنا وأزواجنا وذرياتنا وبارك علينا إنك أنت التواب الرحيم وجعلنا شاكرين لنعمتك وبنعمتها قادريها وأتمها علينا. يا الله எங்களுடைய பிழைகளை பொறுத்தல்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய எங்களுடைய பெற்றோர்கள் சிறுவர்களாக இருக்கும்போது இன்னும் கருத்துமாக எங்களை எப்படி எல்லாம் வளர்த்தார்களோ நாங்கள் வழிநவறி போகிறாமல் சுன்னத்துவல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய கொள்கைகள் இருந்தும் அவர்கள் வழித்தவர்கள் கலாகத்தை கொட்டிவிடாமல் எங்களை பாதுகாத்து சிறப்பான முறையில குணக்குடியவர்களாக, நோன் நோட்பவர்களாக, கொடுப்பவர்களாக, கட்சி செய்பவர்களாக, இன்னபிற வணக்கங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக எங்களை உணர்த்தார்களே. எங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்வாயாக. அவர்கள் பிறகு பொறுத்துள்வாயாக. அவர்களுடைய யார் யாரெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்களோ, ஈடுத்திருக்கிறார்களோ அத்தகைய பெற்றோர்களை நீ ஹயாத்தாக ஈடுத்திருப்பாயாக. அவர்களுக்கும் அதே போன்று மற்றெல்லா மக்களுக்கும் நீடித்த வாழ்வை தந்தருவாயாக, நீடித்த வாழ்வை தந்தருவாயாக. எங்களுடைய குருநாதர்கள், எங்களுடைய சேதுமார்கள் அவர்களுக்கும் கொடுத்தருவாயாக. எங்களுக்கு யார் யாரெல்லாம் உபகாரங்கள் செய்வார்களோ, அள்ளி அள்ளி வழங்குவார்களோ, அதே போன்று இந்த சபையினுடைய மகத்துவத்திற்கும் இந்த சபையினுடைய உயர்வுக்கும்
தக்காளி செடிகளுடைய உதவிக்கும் யார் யாரெல்லாம் தங்களுடைய உதவிகளை எல்லாம் வாரி வாரி வழங்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் யா அல்லாஹ் உன்னுடைய பிழைகளை பொறுத்தொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது உரிமை உடையவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் யா அல்லாஹ் நீ பிழை பொறுத்தொள்வாயாக. முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும் முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும் யா அல்லாஹ் நீ பிழை பொறுத்தொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இருதயங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கசப்பான நிலைகளை யா அல்லாஹ் போக்குவாயாக. எங்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தை கொடுத்துள்வாயாக. நாட்டிலே நாங்கள் வாழுகிற போது எந்த விதமான கஷ்டங்கள் வராமல் பிணக்குகள் வராமல் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்கின்ற நிலையை எங்களுக்கு தந்துள்வாயாக. அதனால் எங்களுடைய உள்ளங்களிலே பாசத்தையும் வற்றையையும் எங்களுக்கு தந்துள்வாயாக. எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையான நிலையை தந்து சலாம் என்று சொல்லக்கூடிய நேர் வழிகளை யாவதா எங்களுக்கு நேர் வழியாக காண்பித்து தருவாயாக. இவர்களை விட்டும் நீக்கி ஒளிமயமான நிலைக்கு யாவதா இதை ஆக்குவாயாக. அதே போன்று எங்களிலே எந்த விதமான கெடுதிகள், மாற்றான கெடுதிகள், அந்தரங்கமான கெடுதிகள், வெளிப்படையான கெடுதிகள், எந்த விதமான என்று சொல்லக்கூடிய கெடுதிகள் எல்லாம் வராமலே அல்லாஹ் எங்களையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய செடிகளுக்கு நீ பறக்கச் செய்யாவா. எங்களுடைய செடிகள் இருந்தாலும் கேள்விகளில் நாம் இருக்கிறையாவா. அந்த கேள்விகள் குறைவாக இருக்கிறையாவா. யாவ்தான் செடிகள் இருப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் கேள்விகளை அதிகமாக கேட்கக்கூடிய தத்துவத்தை கொடுப்பாயாக. எங்களுடைய கண் பார்வைகளை ஒளிமயமாக ஆக்குவாயாக. பறக்கச்செய்யாவா. எத்தனை பேர் கண் பார்வை நல்ல தெரிந்தவர்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய அருளால் நீ நினைத்தால் கொடுத்துவிடலாம். யாவா அத்தகைய பார்வையை நீ கொடுத்துருவாயாக. யாவா என்னுடைய உள்ளங்களிலே உண்டான கல்புகளிலே யாவா எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய மணிமார்களிலே எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுக்கு மணிமார்களிலே எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ் எந்த விதமான கஷ்டங்கள் வராமல் பாதுகாப்பாயாக. எங்களுடைய சிக்கலங்கள் எங்களுடைய மக்கள் எல்லாம் பாதுகாப்பாயாக. வாயழகாக நல்ல முறையிலே பேசுவதற்காக வேண்டி பேசிக்கொண்டே இருந்த மக்கள் பேச முடியாத நிலையில் இருப்பதை நாம் பார்த்து மிகவும் வருத்தப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த பிள்ளைகளை எல்லாம் அந்த மக்களை எல்லாம் நல்ல முறையில் வளமையை போன்று பேசக்கூடிய ஆற்றலை யா அல்லாஹ் நீ கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் நிச்சயமாக நீதான் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் அனைத்து குற்றங்களையும் மன்னித்து எங்களுடைய தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். யா அல்லாஹ் எங்களை உன்னுடைய அருட்படைகளை நாங்கள் உன் அருட்படைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடியவராக யா அல்லாஹ் எங்களை நீ ஆசிரியப்பாயாக. யா அல்லாஹ் அந்த அருட்படைகளுக்கு உன்னை நாங்கள் புகழக்கூடியவர்களாகவும் அந்த அருட்படைகளை எல்லாம் நீ எங்களுக்கு எப்படி எல்லாம் தந்திருக்கிறாயோ அவற்றை எல்லாம் பரிபூர்ணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நீ ஆக்கிரவாயாக. எங்களுடைய ஒழுக்கங்களை எங்களுடைய முடிவுகளை அழகான முடிவாக எல்லா கர்மங்களிலையும் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே எந்த விதமான இழிவுகள் எந்த விதமான கஷ்டங்கள் கேவலங்கள் வந்துவிடாமல் பாதுகாத்துடுவாயாக. மறுமையிலே ஏற்படுகின்ற வேதனைகளை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பொருள்களுக்கு ஏற்படுகின்ற அகவிலைகளை எல்லாம் குறைத்துள்வாயாக. அவ்வப்போது யா அல்லாஹ் மழைகளை கடுமையாக ஒழியச் செய்வாயாக. யா அல்லாஹ் இதோ இந்த நகரமாகிய தாய்மா நகரத்தை யா அல்லாஹ் அமைதி பூங்காவாக ஆக்கிடுவாயாக. செழிப்பானதாக ஆக்கிடுவாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அந்த நாடுகளையும் அந்தந்த ஊர்களையெல்லாம் இந்த ஊர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஊர்களையும் செழிப்பான ஊராகவும்
முத்துமையினத்தான ஊராகவும் நீ ஆக்கிடுவாயாக. எங்களுடைய நாடுகளிலே நாங்கள் நிம்மதியாக வாழ செய்வாயாக. எங்களுக்கு யார் யாரெல்லாம் கெடுதியை நாடுகிறார்களோ அவர்களுடைய கெடுதியினுடைய உபாரங்களை எல்லாம் ஒழித்து விடுவாயாக. உன்னுடைய அடியார்களாகிய அஜாதிகளுக்கு சுகத்தை கொடுத்துருவாயாக, சலாமத்தை கொடுவாயாக, ஆபியத்தை கொடுத்துருவாயாக. உன்னுடைய இறை நேயர்களை எல்லாம் சந்தித்து செல்லக்கூடிய தாயின்களுக்கு யாருக்கு செய்யக்கூடியவர்களுக்கும் உன்னுடைய கரையிலையும் உன்னுடைய ஆகாயத்திலையும் உன்னுடைய கடலிலையும் முஸ்லிமான மக்கள் மற்ற எல்லா மக்களும் பிரயாணம் செய்கின்ற போது அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல்கள் வராமல், இன்னல்கள் வராமல், இச்சுடிகள் வராமல் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துள்வாயாக. இறைக்க மௌகூபா وقفنا وقفنا للبسيا من سواك مقبوبا واقف علينا من سؤال معروفك المعروفا ولا تجري إلا وعلي شدة مطلوبا. يا الله என்னுடைய அனைவர்களுடைய நோக்கங்களும் உன்னிலேயே தேங்கி கிடக்கின்றன. யா அல்லாஹ் என்னுடைய கரங்கள் அல்லாதவர்களை விட்டும் பின்னாளர்களே விரிப்பதை விட்டும் தடுக்கப்பட்டிருக்கின்றன. யா அல்லாஹ் உன்னுடைய நன்மை என்று கருதப்படக்கூடிய நன்மைகளை கொண்டு, நன்மைகளுடைய சகாயங்களை கொண்டு, முகர்களை கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு மழை பொழிய செய்வாயாக. யா அல்லாஹ் இதோ இந்த இடத்தை விட்டும் நாங்கள் எழுந்திருப்பதற்கும் முன்னால் எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய தொல்லைகள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய வியாதிகள் யா அல்லாஹ் அவைகள் எல்லாம் நீக்கப்பட்டவர்களாக யா அல்லாஹ் நீ எங்களை எழும்பச் செய்வாயாக, எழும்பச் செய்வாயாக. اللهم لا تدعنا في مكاننا ذنبا الا غفرته ولا عيبا الا سترته ولا هما الا فرجته ولا كربا الا كشفته ولا دينا الا اديته ولا دينا الا قضيته ولا ضالا الا هديته ولا عائلا الا غير امرته ولا عدوا الا خذلته ولا صديقا الا رحمته وكافيته ولا واسطة وساطا الا اصلحته ولا مريضا الا عافيته ولا غائبا الا رددته ولا حاجة من حوائج الدنيا والآخرة لك فيها رضاه ولنا فيها قرار إلا قضيتها ويسرتها فإنك تهدي السبيل وتجبر الكثير وتغني الفقير يا رب العالمين. يا الله இதோ இந்த சிறப்பான மஜ்லிஸில் புகாரி ஷரீஃப் என்னும் சிறந்த இடத்திலிருந்து புகாரி ஷரீஃபை நாங்கள் நிறைவு செய்து உங்களிடத்திலே நாங்கள் நெக்குழுக இரு கண்கள் ஏந்தி நாங்கள் கேட்டுக் கொண்டிருந்தோம். உனக்கு எதுவுமே தெரியாததில்லை, எங்களுடைய தேவைகள் எதுவுமே உனக்கு புரியாததில்லை. யா அல்லாஹ் இதோ இந்த இடத்திலிருந்து நாங்கள் எழுந்திருப்பதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்கள் மன்னித்தவர்களாக செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குறைகளை நீங்கள் வெளிப்படுத்தி கேவலப்படுத்தி விடாமல் யா அல்லாஹ் மறைத்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் தீர்ப்புவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம், துன்பங்களை எல்லாம் யா அல்லாஹ் நீ போக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் எத்தனை பேர் கடற்கரை வெட்டிக் கொண்டு கவலையோடும் மிகவும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுடைய கண்களை எல்லாம் இயக்குவதற்கு யா அல்லாஹ் வழிவகை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களில் எத்தனை பேர் நேர்வழி பெற்றிருந்தும் கூட அவர்களுடைய திறமையான எண்ணங்களினால் அவர்கள் வழிதவறி போய்விட்டார்கள். யா அல்லாஹ் அந்த வழிதவறி போனவர்களுக்கெல்லாம் நீ நேர்வழியை கொடுத்துருவாயாக. அப்படியான நேர்வழியை கொடுத்தே உண்டு கொடுத்து யா அல்லாஹ் எங்களை எடுத்து செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை எத்தனை பேர் வறுமையாளர்களாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த வறுமையாளர்களை எல்லாம் நீ செல்வங்களாக நாட்டிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய விரோதிகளாக யார் யார் இருக்கிறார்களோ எங்களுக்கு துன்பம் செய்ய வேண்டும், அநீதம் செய்ய வேண்டும் என்று யார் யார் நாம் நினைக்கிறார்களோ அவர்களுடைய சதிமானங்களை முறியடிப்பாயாக, நீக்குவாயாக. எங்களுக்கு கூட்ட நண்பர்களாக இருந்து எங்களுக்கு உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு யா அல்லாஹ் உங்களுடைய
சுகமாரியை புரிந்தருள்வாயாக, பிறவி பலனை குறித்தருள்வாயாக. யாருந்தா எங்களிலே எத்தனையோ குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. யாருமா அந்த குழப்பங்களை எல்லாம் நாங்கள் ஏதோ இந்த இடத்துல இருந்து எழும்புவதற்கு முன்னால சீராக்குவாயாக. அதை எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் குழப்பங்கள் இல்லாமல் நீ ஆக்கிடுவாயாக. யாருந்தா எங்களிலே எத்தனையோ வியாதியஸ்தர்கள் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சொல்லித்தான் நீ அறியவில்லை. யாருந்தா நீயே விளைந்திருக்கிறாய். நோயை விட்டவன் அதுக்கான மருந்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அம்மா அதனால பெரும் நோய்கள், கஷ்டமான நோய்கள், சக்கரமான நோய்கள், சுகப்படுத்த முடியாது என்று நினைக்கின்ற நோய்கள், அத்துடைய நோய்களை விட்டு கருத்துக்களை வழங்கி அதற்குண்டான வைத்தியர்களுக்கு அதிகமான ஞானங்களை வழங்கி இந்த புனிதம் இருந்த நாடி தெரிவிலிருந்து நோய்களை எல்லாம் போக்கப்பட்டவர்களாக சுகமானவர்களாக நான் தான் இழந்து செய்வாயாக. நாட்டை விட்டும் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டவர்கள் தாய் எங்களுடைய சூழ்நிலை கேட்காமல் அவர்கள் எல்லாம் தாண்டோடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தாய் தந்தைகளுக்கு மதிப்பளித்து அந்த பெற்றோர்களுக்கு முற்ற நன்மையை கொடுத்து அவர்களை எல்லாம் மகிழ்ச்சிகின்ற அளவிற்கு அந்த நாட்டில் இருந்து யாருந்தா நமது நாட்டிற்கு வரச் செய்வாயாக, வரச் செய்வாயாக. யாருந்தா எத்தனையோ தேவைகள் யாருந்தா எதை சொல்லுவது எதை விடுவது என்று நாங்கள் தெரியாமல் கத்துகிறோம். யாருந்தா உலகில் எல்லாமே தெரியும். யாருந்தா அந்த தேவைகள் இந்த உலகத்து தேவைகள் இருக்கிறாங்க, மனிதனுடைய தேவைகள் இருக்கிறாங்க. அந்த தேவைகளை எல்லாம் யாருந்தா நாங்கள் இந்த சபையை விட்டு எழுவதற்கு முன்னால் நீ நிறைவேற்றி தந்துள்வாயாக. யாருந்தா அந்த தேவைகளிலே எங்களுக்கு அது நலவு இருக்கும். யாருந்தா அந்த தேவைகளிலே உனக்கு அதை திருப்தி இருக்கும். யாருந்தா பொருத்தம் இருக்கும். யாருந்தா அத்தகைய தேவைகளை எல்லாம் யாருந்தா எங்களுக்கு லேசாக்கி தந்துள்வாயாக, எங்களுக்கு அதிகமாக தந்துள்வாயாக, நிறைவேற்றி தந்துள்வாயாக, இலகுவாக்கி தந்துள்வாயாக. நீ நான் சீரமைகின்ற வழியை மேலான வழியாக எங்களுக்கு தர வல்லமையா எங்களுடைய உழைந்து போன கரும்புகளை சுத்தமாக்கி வைக்கக்கூடியவன் நீயே தான் இருந்து கொண்டிருக்கிறாய். நீங்கள் சில ஏழ்மையானவர்கள் வறுமையானவர்கள் அவர்களை எல்லாம் செல்வந்தர்களாக ஆக்கி அவர்களுடைய மனங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக இங்கே இருக்கிறாயா. ஆலத்தார்களை எல்லாம் வரைக்கின்ற நாங்கள் கேட்கின்ற அனைத்து துவாக்களையும் எதையெல்லாம் நாங்கள் கேட்காமல் விட்டுவிட்டோமோ அத்தகைய துவாக்களை எல்லாம் எங்களுக்கு நீயே நிறைவேற்றி அந்த துவாக்களை அங்கீகரித்து எங்களுடைய அத்துணை தேவைகளையும் யாழ்நாள் தந்துள்வாயாக, யாழ்நாள் தந்துள்வாயாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا الله இந்த உலகத்திலே நன்மை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே செல்வத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே மக்கள் செல்வத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே நாங்கள் எதை எதையெல்லாம் நாடி இருக்கிறோமோ அந்த ஹலாலான நாட்டங்களை தருவாயாக. யா அல்லாஹ் மறுமை நாளையிலேயும் அதே போல் நன்மை தருவாயாக. சொற்க வரியுடைய நல்ல வளங்களிலே உலா வருகின்ற நிலையை தருவாயாக. அந்த உலா வருகின்ற போது மாணவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விவாகத்திற்கு குறித்தவர்களாக அவர்களுடைய அன்பிற்கு பாக்கியமானவர்களாக அவருடைய அவர்களும் நீர்த்தனாகத்திலே நாங்கள் அவர்களோடு நின்று தண்ணீர் அழுதுகின்ற ஒரு அகைத்தினை தந்தருவாயாக. மனித நாளில எந்த விதமான அமளி சுமைகள் எல்லாம் நடக்கின்ற வேளையிலே எங்கள் பெருமானார் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அவர்கள் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார்களே, அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்களே அந்த ரகசியமான சொல்லக்கூடிய அந்த மண்டாகத்தை எங்களுக்கு தந்துள்வாயாக, உரித்தாக்குவாயாக. நரக படுகொலையை விட்டும் எங்களை பாதுகாவையாக அந்த நரகத்தினுடைய வாரி பக்கமே நாங்கள்
தடை காட்டாத முறையில் ஆட்கொள்வாயாக. யாவெல்லாம் நாங்கள் ஈமான் முன்னதற்கு பின்னால் நேர்வழிக்கு பின்னால் எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கருகி போகாமல் யாவெல்லாம் பாதுகாப்பாயாக. யாவெல்லாம் உன்னிடத்தில் உண்டான கிராமத்தில் சொல்லக்கூடிய அருட்குறைகளை எங்களுக்கு வாய் வழங்குவாயாக. நிச்சயமாக நீண்டால் மகா அருட்குறையாளனாக இருக்கிறார், மகா அருட்குறையாக இருக்கிறார். யாவெல்லாம் என்னுடைய ஆட்சந்தை ஆண்டுவரைக்கிறார், என்னுடைய ஆதி தந்தை ஆதி தாயாக இருக்கக்கூடிய அம்மா அழைக்கிறார். ரெண்டு பேரும் உன்னிடத்தில் கேட்டார்களே அந்த பாவி கொண்டு கேட்கிறோம். யாவா நாங்கள் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு அகிலப்படுத்தி யாவா எங்களுக்கு பிழை கொடுத்து எங்களுக்கு நீ கிருமி செய்யலா. யாவா நாங்கள் நஷ்டவார்கள் நஷ்டவார்கள் ஆகிடுவோம். யாவா எங்களுடைய பிழைகளை கொடுத்து எங்களுக்கு கிருமி செய்து எங்கள் நண்பர்களாக ஆட்வாயாக. யாவா உடைய மூலனும் உரிமயமான நிலையை யாவா எங்களுக்கு பூர்த்தியாக்கி கொள்வாயாக. யாவா எங்கள் யாவருக்கும் பிழை கொடுத்துள்வாயாக. நிச்சயமாக நீண்டால் எல்லா வஸ்துக்கள் மீதும் மிக சக்தி எடுத்தவனாக இருக்கிறாய், சக்தி எடுத்தவனாக இருக்கிறாய், சக்தி எடுத்தவனாக இருக்கிறாய். سيدنا ونبينا مولانا ومرشدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. صلى الله عليه